நம்பளால முடியாதுன்னு மற்றவங்க சொன்னாங்கன்னா, அத நம்ம நம்பவும் கூடாது, ஏத்துக்கவும் கூடாது. நம்பளால முடியும்னு நம்பி தான் கடவுளே நம்மளுக்கு பூமிக்கு அனுப்புறாரு. கடவுளே நம்மள நம்பி அனுப்பும்போது, மத்தவங்க சொல்றத நம்ம நம்பவே கூடாது. நம்பளால முடியும்னு சொல்லி தான் நம்ம காலையில எந்திரிக்கிறோம். இத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம்னு நம்ம நினைக்கிறோம், எந்திரிக்கிறோம். இந்த வண்டிய புடிக்கணும், இத்தனை மணிக்கு இந்த வண்டிய புடிக்கணும், இத்தனை மணிக்கு நம்ம இவங்கள போய் பார்க்கணும், இத்தனை மணிக்கு நம்ம வேலையில இருக்கணும்னு நம்பளால முடியும்னு சொல்லி தான் நம்ம ஒவ்வொரு வேலையும் செஞ்சிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது மத்தவங்க யாரு நம்மள சொல்றதுக்கு? உன்னால இது முடியாதுன்னு சொல்றது? யார் என்ன சொன்னாலும் ஒரு காதுல வாங்கி ஒரு காதுல விட்டுட்டு, நம்மளுக்கு என்ன திறமை இருக்கு? கடவுள் நமக்கு இன்னைக்கு பொழுதுல என்ன குடுத்துருக்காரு? நம்மளால என்ன முடியும்னு நமக்கு தான் தெரியும். நம்மளுடைய திறமை நமக்கு தான் தெரியும். ஏன்னா, ஒரு விஷயம் நம்ம யோசிக்கும்போது, நம்ம யோசிக்கிற நேரத்துல அந்த விஷயத்த நம்ம செஞ்சுட்டு போயிடலாம். அவ்வளோ ஒரு திறமை நம்மக்கிட்ட இருக்கு. மத்தவங்க நம்மள மட்டம் தட்டி, தட்டி, தட்டி உட்கார வச்சு, இன்னைக்கு நம்மளுடைய பெருமையே நமக்கு தெரியாம போகுது. நம்ம ஃபஸ்ட்டு நம்மள நம்பணும். நம்ம நம்பிட்டுருக்கோம், உழைச்சிட்ருக்கோம், இன்றைக்கி முன்னேறிட்டுருக்கோம். அதுவும் சில பேருக்கு பிடிக்கிறதில்ல. ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் நம்ம முருகர் தந்தை என்ன பண்ணுவாருன்னா, நம்மளை ஃபஸ்ட்டு நம்ப வைப்பார். நம்மளால் என்ன முடியும்னு நம்மளை ஒரு சுதந்திரமாக அதை நம்ம வேலையை நம்ம செய்யறதுக்கான வழி நமக்கு முருகர் கொடுப்பார். நம்ம செஞ்சிட்ருக்கோம். யார் நம்மளை தடுக்கிறது, யார் நம்மளை குறை சொல்கிறது? நம்மளாம் அதை ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் அது உண்டு. நம்ம தேவையில்லைன்னு தூக்கி போட்டோம்னா எல்லாமே அது குப்பை தான். நமக்கு தேவையானது எது, தேவையில்லாதது எதுன்னு நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். தேவையானதை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் குப்பையில் போட்டுருவோம். நம்ம ஃபோனில் டெலீட் பண்ணுறோம் இல்லையா, தேவையில்லாததெல்லாம். அது மாதிரி தான் நம்ம மனசில் இருந்தும் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடணும். தேவையில்லாதெல்லாம் அழிச்சு விட்டுடணும். கண்டதையும் மனசில் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? கண்டதெல்லாம் அழிச்சு விட்டுட்டு தேவையானது, ரொம்ப ரொம்ப அற்புதமான கடவுள் நம்ம முருகர், அவரை மட்டும் நம்ம மனசில் வைப்போம், நம்ம புத்தியில் வைப்போம். நம்ம ஒரு செயல் நம்ம ஆரம்பிக்கும் போது முருகான்னு நம்ம தொடங்குவோம். நிச்சயமாக நம்ம வெற்றி பெறுவோம். முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாடி முடிச்சு காட்டி நம்ம வாழ்ந்து காட்ட தான் போகிறோம். அந்த திறமை நம்மக்கிட்ட இருக்குது. அவங்க யாரும் சொல்கிறது முடியாதுன்னு? முடிக்க வைப்பார் நம்ம முருகர். அதுதான் நம்ம முருகர் வந்துட்டார் இல்லை நம்மக்கிட்ட. இனிமேல் என்ன நம்மளுக்கு பயம்? நிச்சயமாக நம்ம வாழ்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.